கொஞ்சம் வாலியம் ஏத்துங்க பப்பு. 10 நிமிஷம் தான் தண்ணி குடிக்க போனேன், கூடத்தை போற வெட்டிட்டாலே இந்த குந்தாணி முண்டை. இல்ல நான் மட்டும் அப்படியே கூட்டம் அள்ளும். உன்னைய பார்த்துட்டு இந்த கூட்டம் வந்தது பெரிய விஷயம். முகரைய பாக்குறதுக்கு வந்திருக்காங்க பாரு. ஆயிரக்கணக்கான அண்ணன் தம்பியை சேர்த்து வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள தரிசாக்கி விட்டான். நான் தான் எல்லாரும் வீட்டுக்கு போக சொன்னேன். அதான் பிள்ளை வந்திருக்காரு மயிறு மாதிரி. இந்த வந்துட்டு ஓட்டு போட. ஐயா இதுல கொஞ்சம் பொம்பளைக்கு ஏத்தாதியா, எனக்கு ஏத்துங்க போ. சித்தப்பு சித்தப்பா அதே அதே. சரி இங்க வந்து பேய்ங்க, இங்க வந்து பேய்ங்க வாங்க. அதெல்லாம் பேய மாட்டேன். அவர் உனக்கு மாமா வேணும். அத்தான் அத்தான். அப்பா மைச்சட்ட ஆம்பளி பரவ வச்சிருவேன். ஹலோ சரிங்க, யாருங்க நீங்க? இருத்தா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரிதரண்ணி நான் குறும்பு தரிக்க அரைஞ்சு விடுறேன் அப்புறம். சரி 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 பண்ணுங்க. ஹலோ ஹலோ மாமா மசுரை புடுங்குமா. மாமா ஓமானுக்கிடு நீ மூலம் எதிர்த்து வீட்டுக்கு போடா. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து செஞ்சது பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல பொம்மை. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமரவரணி தண்ணிய விட்டு. அது 20 கோடி ஆற்ற கிரைண்டர். அதை தள்ளி வர முடியல. பிறகு திணி பையன் மக துரு பிடிச்சு போச்சு எல்லாம். பிறகு திணி நீ மக. அப்போ கொஞ்சம் வாய்ஸு உங்களை ஒண்ணுமே சொல்லல. நான் கும்பிடுறேன். கோவப்படலை, நானும் கோவப்படல, நீங்க கோவப்படலை. உங்க மை செட்டு சூப்பரு, வால்யூம் வைங்க. 210 கிலோமீட்டர் வந்திருக்கீங்களுக்கு மட்டும் வடை மட்டும் 70 வடை வாங்கி தரணும். அதுல இந்த குந்தாடி சக்காத்தி மக 7 வடை திம்பா. 3 தான் திம்பேன். 3 மூடு புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இந்த மண்டபடிக்காரக அட்வான்ஸ் கொடுத்துருக்காக உனக்கு 5:30 வரைக்கும் நான் தான் புருஷன். அப்புறம் உன் புருஷன் கூட போய் நீ சென்னையாக பிரச்சனையா. ஐயோ எப்படி இந்த ஒரு வயத்துக்காக சொந்த மக இது. இதை பேசுற அளவுக்கு நான் வந்துட்டு என்னைய மாதிரி ஒரு உதுத்தா தகப்பேன் உலகத்துல கிடையாது. அதானே காரிக்கிட்டு பொளிச்சுட்டு துப்புங்க அதுலயே. இருத்தா அப்படி இல்லை. நாடக கலை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை கலையிலையுமே அப்பே ராசவாட்டா இருப்பார். கராட்டத்தில் மக ஆடம் அதை போய் டம்மு டம்முன்னு அடிப்பார். அது என்ன காரணம்னா ஒரு வயிற்றுக்காக, பொழப்புக்காக. நீ என்கிட்ட வந்து இந்த அப்படி எப்படி பேசுனா நோத்தாவுக்கு போட்டது மாதிரி உனக்கு டின்னு கட்டிடணும். எங்க நீங்க 2 டம்மு டம்முன்னு அடிக்க. இன்னைக்கு எங்களுக்கு வார லீவு, நாங்க டம்மு டம்முன்னு அடிக்க. நீங்க ஓசியில வீடியோ எடுத்து போய் விட்டு போட பார்க்க. நீ இதை அள்ளிட்டு போறது நல்லது, அரைஞ்சே விடுவேன். தம்பி இரு தம்பி, இப்போ தாண்டா லேடிஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரூம் போடுறதுக்கு வாடகை காசு வாங்கிக்கிறேன். அவன் என் தம்பி சித்தி மயன். தம்பியா? அவனெல்லாம் அனுப்பிவிட்டுனா நீ கூறாடி அடிப்பேன். ரகா ரகா அப்படியே பொழந்து நீ பொழந்து கட்டிட்டு அவங்க வந்து பொழந்து கட்ட போறாங்க. என்னத்தை நீ சாதிச்ச? என்னத்தை நீங்க அப்படியே நீ வந்தவனே அந்த வெங்கரையில பரதநாட்டியம் ஆடிட்டாங்க. அப்படியே வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து உனக்கு விருது கொடுக்க என் ஆத்தா உன் சூத்தாண்டுக்கிட்டு. ஏங்க இந்த மாதிரி பேசி வாயை பொத்தியா போல ரொம்ப பேசிக்கிருக்காங்க. சரிங்களா? பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேசுங்க. இந்த இடத்துல பொம்பளை பிள்ளைங்க தானே உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கோம். பின்னாடி போய் உட்காந்துருக்கோம்ல, மரியாதையா இப்ப நாங்க தானே மரியாதை கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்களே எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல. கொடுக்கணும். இந்திய டீம் கிரிக்கெட் டீம்ல பெண் கேப்டன் நீங்க தான். ஆமா, நீங்க தஞ்சாவூர் பைசான்ல இறங்கும் போது நான் ட்ரம் செட்டோட நிக்காம நின்றது தப்புத்தேன். இந்த பக்கம் அரைஞ்சனா அந்த பக்கம் ஊழா அடைஞ்சிடறான். இதே நாடத்துல போடுறது உங்க தப்பு தான். நீ என்னைய பொத்தியான்ட்டு இல்ல. ஆமா, நோத்தாவ வாய பொத்துனாலதான் நீ வந்து பிறந்த. வாயில இதை வச்சுட்டேன். மிருதங்கார என்னவோ பண்ண மாதிரி பஞ்ச வச்சேன், துணி இல்லடா. இங்க வாடா இந்த தங்க. பக்கத்துல எல்லாம் வர முடியாதுங்க. இவ்வளவு நேரத்துல என் ஆண்சிங்க அங்க ஊர நின்றுகிட்டே இருக்காங்களே. ஏன் என் ஆம்பளை மாதிரி பொறுமை இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இல்ல, பெண்களுக்கு உட்கார இடம் கொடுத்து தான் நின்றான் இந்த வீரத்தமிழன். இல்ல லூசு முண்டை அது இல்ல, எல்லாருக்கும் நீரை கடுப்பு. லூசு முண்டைன்னு பெத்த. ஹலோ ஹலோ ஐயா, என் மகளுக்கு கொஞ்சம் கிட்னி வாங்கியா. கிட்னி இல்லையா? எல்லாருக்கும் நீர் கடுப்பு, அதனாலதான் நிக்கிறாங்க. ஏப்பா உட்கார்ந்தாதான் என்ன? ஹரிதரணி சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் ஐயில உலகத்துல இருக்க தமிழனுக்கு புறம் தெரியும் இந்த கோமாளி எம்கேஆர் யாருன்னு. என்கிட்ட பேசின ஒரு சில டான்ஸ் இப்ப நாடகத்துக்கு வராம வேப்பமுத்து பிரகித்திடுறாளுங்க. நீ என்ன பேசி போடுவ? எங்க என்னை வளர்த்து விட்டது நீங்க தான். என்னை ஒரு காலத்துல வளர்த்து விட்டது. உன் அறிவை வளர்த்தேன், உன் கலையை வளர்த்தேன். பட் ஒன் திங், நீ வளரலையே குஞ்சு தாக்கோலி முண்டை.
குருத்து பூச்சி வளர்ந்துருச்சு உன் தூர்ல வயக்காட்டுல. எனக்கு வளராது. நானும் குருண மருந்தை போட்டு உன்னை வளர்க்குறேன். இருக்க நீயும் பப்புளும் கீழே தான் போறீங்களே தவிர மேலே வரல. பப்புளு என் மையன் அப்படித்தான் இருப்பான். உன் மயன் வந்து உன்ட்ட பால் குடிச்சாலும் இடுப்பு முறிஞ்சிரும். வத்தி போச்சு. நீங்க வேற ஏங்க, நீங்க என்னை வளர்த்து விட்டீங்கன்றகாண்டி மேடனும் தான் நீங்க ஒரு பப்புனும் நான் ஒரு டான்ஸ். உங்கள்ட்ட பேசாம இருக்க முடியாதுல்ல. உங்கள்ட்ட நான் பேச வேண்டிய பேச போடான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும், அதை பண்றா சொல்லணும், இதை பண்ற எல்லாமே சொல்லிதான் ஆகணும். அப்படி பேசிதான் ஆகணும். முப்போகம் விளையக்கூடிய பூமின்னு எதை சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சொல்லுவாங்க. ஆமா, இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம்ல. தஞ்சை மாவட்டத்திலே முத விவசாயத்திலே முப்போகம் அடித்தது யார் என்றால் என் வீரத்தமிழன். ஆண்கள் சேத்துல போய் கால வச்சாத்தான் எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் நாத்த புடிங்கி நட முடியும். கைதட்டலாம் என் சிங்கங்களா. அன்றைய காலத்துல ஒரு உழவு மாடு முடியாம கிடந்தா வீட்டில் இருக்க வயதான என் முதியவர் எங்க அப்பேன் நேக்காவில் தலையை விட்டு உழுத ஊர் இந்த தஞ்சாவூர் மாவட்டம். சும்மா கிடையாது. அன்றைய காலத்துல ஆம்பளை ஏன் கலப்பு போட்டு உழுகிறார்? ஆம்பளை உழுதாதே எவ்வளவு வரிய பொம்பளையா இருந்தாலும் நாத்த புடுங்கி நட முடியும். ஆமா, வர போட்டது யாரு? தண்ணி வாய்ச்சது யாரு? ஆம்பளை. உங்க எல்லாத்தையும் பாதுகாப்பா வாகனத்திலே ஓட்டி செல்வது யார்? ஆம்பளை. இந்த உலகத்திலே இடம் யாருன்னா ஆம்பளை தான். சிவன் பரிதா சக்தி பரிதான். முத உலகத்திலே உருவானது சக்தி கிடையாது, சிவன் தான். சிவன் கூட ஒரு பக்கம் பார்வதிக்கு இடம் கொடுத்தார். அதே மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுகளையும் உங்களை உறங்க போட்டு விட்டு இரவு பகல் பாராம காடு வெயில் அப்படின்னு நாடு தேசம் எல்லாம் தாண்டி போய் உழைத்து வந்து குடும்பத்தை பாதுகாப்பவன் உலகத்திலே ஆண் சிங்கங்களே. கைதட்டலாம். ஆண் சிங்கம் சொல்றீங்களே, இந்த ஆண் சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு? பெண்ணுன்னு ஒருத்தி இருந்தனாலதான் வந்துல. வானத்துல இருந்து புழுக்குன்னு குதிச்சு வந்தீங்களா? கிடையாது. என்ன கிடையாது? ஒரு ஆண் சிங்கம் உருவாக காரணம் இன்னொரு ஆண் சிங்கம். அவங்க அம்மாவை அந்த சிங்கம் சென்னையாக்குனாலதான் இவன் வந்து ஆம்பளை. கைதட்டலாம். அப்புறம் எப்படி வந்துச்சு? தம்பி என்னப்பா உனக்கு மனு கொடுக்க வந்தியாடா? தாலுகா ஆபீஸ் இல்லப்பா, வாங்கிக்கங்களே. அப்பையில இருந்து எப்படி இப்படின்ற என்னடா? இங்க வா, நீ மேல வா. அப்பதான் வாங்கிக்குவார். பட்டுக்கோட்டை ஒன்றியம் ஆத்திக்கோட்டை ஏபிஆர் குடும்பத்தின் சார்பாக அன்பாலயத்துக்காக 201. இன்னைக்கு 200 ரூபாயா தாண்டலையாடா? இவன் எவ்வளவு வச்சிருக்கான்னு பாப்பா. என் தம்பி 100 ரூபா வச்சிருக்கேன். காதூத்துக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதியிருக்கானு பாப்பா. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணுறது? உனக்கு நீர் வடி தான். இங்கே வரா. 2 மாதங்களுக்கு பிறகு நாட்டா அண்ணே மதன் குஞ்சு. டேலை மதன் குஞ்சாடா? ஏதோ ஒரு ஊரில் நாடகத்தை கருத்தானே அவன் தானே? இந்த வந்துட்டாலே சிங்கம். அப்படி இன்னும் ஒரு 2000 வாங்கிட்டு வாடா தம்பி. நல்லா டீசல் வந்து வண்டி புகையா அடிக்குதுன்னு டிரைவர் போன அடிச்சு. 1000 ரூபாய் தானே பேசணும். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அமுல் வெங்கரை அஜித் மாஞ்சாக்காடு தானப்பு. மாஞ்சாக்காடு அஜித்து அமுல் வெங்கரை என் தம்பிகள் சார்பாக 1001. இந்த என்ன குஞ்சு மதன் குஞ்சுங்கன்னு எங்கனையோ எவ்வளோ நாடகத்தை கெடுத்துட்டு ஓடுனியாவேன். இவனைத்தானே தேடிக்கிட்டு இருந்தேன். மதன் குஞ்சு உட்காருங்க, கடல் கடந்து வந்திருக்கேன். ஏன் மூலமா இவன் எதுக்கு இப்படி எழுதியிருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். உட்காருங்க, கடல் கலந்து வந்திருக்கேன் மதன் குஞ்சு. இப்போதைக்கு வட்டிக்கு 100 வாங்கியிருக்கேன். ஏலே 100 ரூபாய்க்கு வட்டிக்கு வேண்டாம் வாங்க. அவனை இல்ல, அவனை லேசா குஞ்சு அறுத்து விடு. அழகா எழுதியிருக்கேன் பாரு. இப்போதைக்கு வட்டிக்கு 100 ரூபா வாங்கியிருக்கேன். பார்த்து ஏதாவது யானை கதை சொன்னீங்கன்னா இன்னொரு 100 ரூபா வாங்குவேன். ஏலே கிடமாட்டு கண்டை பிடிச்சி விட்டே என் கையில் கிச்சு கிச்சுன்னு பண்ணிருச்சு. யானை எங்கிட்டா பிடிச்சி விடுறது? அது தன்னால் கண்டனர் சாக்க போச்சுற மாதிரி இருக்க மாட்டா. இப்படிக்கு உங்கள் தம்பி மதன் குஞ்சு மன்னார்குடி. இதுவே எனது நேரடி அழைப்பு. எதுவும் டைவர்ஸ் எதுவும் வைக்கிறேன்னா கல்யாணமா என் தம்பி மதன் குஞ்சுக்கு. மதன் குஞ்சு என்னைய பார்க்க வரல, உன் பழைய சோப்புட்டப்பா பார்க்க வந்தவன். ஏதோ உப்பு சோப்பா இருக்குன்னு போயிட்டேன். அது என்னங்க பேரு மதன் குஞ்சு? மதன் குஞ்சு நல்ல குஞ்சா தான் இருக்கு. ஏன் அவனுக்கு மதன் குஞ்சுன்னா பிறந்தல இருந்து அவன் குஞ்சு மதம்பா இருக்குமா. ஓ, சுறுசுறுப்பா இருக்காது. அவங்க அப்பாலாம் நிறைய தடவை கம்பி கிட்ட சூடு போட்டுருக்காரு. அப்பையும் கொதிச்சுக்கிட்டே இருக்குமா. நான் வேணா போய் என்ன போட்டு விடுவா? நீங்க என்ன போட்டு விடுறியா?
எண்ணெய் போட்டுக்கூடாது. அப்புறம் எண்ணெயை போட்டு விட்டீங்கன்னா உன்னைய சென்னை ஆக்கிடுவேன், குடும்பத்தை பிரச்சனை ஆக்கிடுவேன். அவன் ஒரு காம கொடுறேன். ஆத்தாடி 2 பெட்டு படம் நடிச்சிருக்கேன். சகிலா இருக்குல்ல, ஆமா சொந்த அத்தை. ஆத்தாடி வர போறாங்க, என்னுடைய செல்ல மாணவர்கள் வர போறாங்க. ஆமா அரி சொல்லுங்க. நான் உன்னைய ஏங்க எதுவும் பேசி நீங்களே பொழந்து கட்டிட்டீங்க. இதுல அவங்க வந்து பொழந்து கட்டிட்டு ஆனந்த் ராஜாம்ல பெரிய பப்புன்னு கேள்விப்பட. பப்புளுவா? என்ன பப்புளு? நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு குட்டியான சைஸ் இருந்துகிட்டு அவன் என்ன பாடுபடுத்துறான் மனுஷரை. ஏங்க நீங்க அவர் வரட்டு என்ன பப்புளு பயலுகளா? ஆனந்த கூட நம்பலாம், அது முண்டைக்கு 5 அறிவுதான். பப்புல மட்டும் நம்பாத. போன டான்ஸை வந்து பெட்டகஸை கடிச்சு வச்சு விட்டேன். ஐயோ ஆமா, அவன் சைனீஸுக்கு அலையுவேன். ஐயா இது வேறயா? இங்க வர போறாங்க, கூப்பிடுங்க பாப்போம். தீர்த்தகர மாரியம்மா ஊர்கோல வரும் மாரியம்மா. எந்த ஊரோட அப்படி மேல வாச்சாங்க தம்பி? தம்பி அந்த பிள்ளை கப்புளிங்க இறச்சி விட்டுறாத ஐயா. அது மனுஷனா நம்ம ஒரு கோயில் மாடா இல்லை. எந்த ஊரோட சட்டிக்குள்ள செங்கக்கல்லை வச்சு எரிச்சாங்க. உங்க இம்சைக்கு ஒரு அளவு இல்லையா? ஏயா இது மனுஷனா இல்லை புளிய மரத்துல போட்டிருந்த மாலையை பிடிட்டு வந்துட்டீங்களா? என்னது? இல்ல இந்த அக்கா கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறாங்க. அக்காவா? ஆமா ஆமா. எந்த ஒரு நைட்டியை போட்டு மடுவத்தை தண்டி வச்சு மீசையை வரைஞ்சாங்க. இது ஆம்பளையா பொம்பளையா? இல்லை உங்க கெட்டப்போ இருக்க அளவு இல்லையா? நீங்க எந்த ஒரு மேலகாரங்க? நாங்க வந்து கரம்பக்குடி மேலகாரங்க. ஆமாங்க. ஏங்க எவ்வளவு நேரமா தீ சட்டி எடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட நிக்கிறாரு. அதை வாங்கி வைங்களே. அவன் முண்டைக்கு டேய் எங்க வந்து குண்டில அடிக்கிறான் பாரு. டேய் இதெல்லாம் மிருதங்க கேட்டே போடாங்க. இல்ல அதுல சத்தம் நல்லா. என்னப்பா அது மடுவு? இதாண்ட கேரளா கிரு மாடு, வயித்துல ஓதம். எங்க ஊரு மாரியம்மா தங்கமல காளியம். இப்படி ஒரு பொம்பளைய நான் உலகத்திலே வாக்கல. என்னப்பா மாசம் ஆறுறது மேல இருக்கு, அது என்னது? இல்ல இதெல்லாம் ட்ரெயின்ல லக்கேஜ் போடுவாங்களே. இந்த ஒளிப்பா நான் காமெடி பண்ணவா? இந்த இதுல வாங்க பைதுல. அது ஒண்ணும் புடுங்க வேணாம். இல்லை இங்க வா. அக்கா வாங்க வாங்க. ஐயா கோயில் வந்துருச்சு. ஐயா இது மடுவா ஆட்டு குடலா? கறிக்கடையில ஆட்டு குடல சரிஞ்ச மாதிரி இருக்காரு. மாசமா இருக்காங்க, குழந்தை வர்றோம் கேட்டுதான் சட்டி எடுத்து வந்து. குழந்தை வர எந்த ஊரோட பொம்பளை தட்டி மீசை வச்சுட்டு வந்தா? ஏன்டா ஓட்டுக்கிட்டு நீ அக்கவர் விட்டு? ஐயா இந்த மேளத்தோட அந்த மேல மருது மேல நல்லா வாசிப்பாரு. நல்லா வாசிப்பாரா? ஏன்னா மேல வாசிக்கிற கலைஞர்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டு இருப்பாங்க. உங்களை வணங்குறேன். ஆத்தா தீச்சட்டி எடுக்கிறிய ஆத்தா நீக்குறோ, இந்த சட்டியை நீ வாங்குத்தா. அப்ப அவனுக்கு அப்படித்தானே இருக்கும். இல்லை குர்ரா வெண்ணமேனே, அதை வச்சுட்டு வாப்பா. இங்கிட்டு வாத்தா. ஐயா நீங்களும் எங்க ஆட்டத்துல சேர்ந்துக்கங்க. நீங்க வாடா. எங்கடா மிருதங்க வாசிக்கிற? புடிச்சு ஏத்துனே. ஐயா தவளை கழட்டி வச்சுட்டு வாங்க. கழட்டி வைங்க. நல்ல வேளை கள்ளத்துக்கு போட்டு அடிக்காம போனேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி பூரா லூஸா இருந்தா நாடகம் எப்படா இருக்கும்? தம்பி இங்க வாங்க. நீங்க இங்க வாங்க. நான் கூப்பிட கூட கூட பேசாத மயிர் மலை ஏற்கனவே இங்க புடுங்கிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு மைக்கு புடுங்க மாட்டே. நீ வீட்டுக்கு கூட போவனே அரைஞ்சு விடுப்பா. ஏன் நீ பேக் செட் அடிக்கிறியா? இது அமெரிக்கா மடுவா? திண்டே என் நாடக காசை குடிய கடுத்து விட்டேன். ஐயா இதே மாதிரி வாலி வைங்க. சொல்ற வார்த்தை புரிஞ்சாத்தேன் மக்கள் சிரிப்பாங்க. உண்மைதானே பங்காளி? அவன் மஞ்ச பண்ணி எதுக்கு ஆடுறான்னே தெரியல. அங்கே ஒரு என் தம்பி ஏற்கனவே இது லேடிஸ் இல்லைப்பா ஆம்பளை தான். 2027 ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். 1.25 லட்சம் கேட்குறாங்க. பாம்பே அனுப்பணும். நீயே அனுப்பிவிட்டு அதான் பொம்பளை கிடைக்கல என்ன செய்வேன்? இனிமேல் 2027 ஆம்பளை மாற்றி மாற்றி குனிஞ்சுக்கிட்டு செருப்படுத்த அடிச்சுக்க தலையில. ஆம்பளையா பரப்பையான்று சின்ன சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில் ஆட்டமாட
அடிக்க மாட்டேன் கண்டாலிமே. என்னடா நல்லா போய் செய்டா, கிட்டத்துல போய் புரிஞ்ச வெட்டுவேன். புடிச்ச வெட்டியானா ஏய் இங்க வாங்கல, நீங்க குருநாதர்னால சொன்னீங்க, உங்களை போய் போடா வாடான்னு சொல்றான். இது பரவாயில்ல, நேரத்தெல்லாம் செருப்பு கழட்டி 2 பேரும் வாங்கிட்டாங்க. இது பரவாயில்ல, இவங்களை கத்து கொடுத்து கடைசியில் என்னை சூம்ப விட்டு போயிடுறாங்க. பக்கத்தால் ரொம்ப உம்மால பெரிய உன்னிகிருஷ்ணன் பாடகர். உன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுங்க மிஸ்டர் பாம்பு. நீதாண்டா பாட சொன்ன. சரி பாருங்க. இப்படித்தான் பாடணும்னு காலையில ஊரா வீட்டுக்கு வண்டியில போகையில சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றியா. நைட்டு மேடையில பாடினா அடிக்கிறாங்க. பேக்குதிமை அடிக்கிறான். டேய் பாத்தியாரா, பாத்தியாருன்னா பாட விடு, இல்ல பேச விடு, இல்ல ஆட விடு, எதுவுமே ஏதாவது சரி நிஜா. இல்ல இந்த மாதிரி பிள்ளைல ஒரு தடவை பக்கத்தால் ரொம்ப உருக்கு என் மண்டையை பிடிச்சேன்னு வையே நான் ஓத்தா உண்மையிலே கொட்டையில அடிச்சுட்டாடா. இங்க ஒரு மலை மாடு ஆடும் பாரு சிங்கம், அவளை ஆடி ஒரு ஏந்துன்னா அவ குன்னணும். நீ வாடா, இங்க வாடா, நீ வாடா. ஏன் சிங்கத்துல ஆடு? இங்க வந்து பாருடா, வாடா. ஏய் என்னடா டவுசர் தூக்குற? ஏய் கவனமா போடா, உனக்கு ஏற்கனவே 2 தேனு மிட்டாய் தான் உள்ள வச்சிருக்க. ஒரு தேன் மிட்டாய், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் பொசிங்கி போகும் பாத்துக்க. சப்பாட்டியா போடுறா போடுறா. வந்து மேடையை சாச்சி விட போறாங்க, நான் தெருவில் தெரிய போறேன். அரே பப்புலு, இல்லை என்னடா ஆச்சு, சிங்கத்தை சாச்சி விட்டாங்களடா. ஐயா இது என்னங்க, அது ஆலமரத்துல இளங்கொடி மாதிரி தையால் விட்டுருச்சுடா முண்டை. ஐயா அவனை புடிச்சு கொடுங்க, 300 ரூபா தரேன். பாத்தியார வாடா வாடான்ட்டு அவனை ஆனந்து, அவனை அடி ஆனந்து. ஏய் இங்க வாடா, ஒரு மரியாதை இல்லாம ஒரு மட்டு மரியாதை இல்லையாடா. ஒரு பெரிய மனுஷனா இல்ல, ஓ வயசு என்ன அவர் வயசு என்ன? நான் சொல்லி கொடுக்கட்டா இல்ல நீ யாரும் அவர் வார்த்தை உன்னை நாடக மேடையில ஏத்தி ஒரு நடிகரை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அதுக்காவது நீ ஒரு மரியாதை கொடுக்கணுமாடா. நான்லாம் எப்படி மரியாதை கொடுக்குறேன் இவன் கூதிமனுக்கு? அது தெரியாம நீ ஏன்டா அப்படி? உன் வயசு இன்னும் 20 தாண்டலடா. அவர் எத்தனையோ படத்துல நடிச்சு உலகமே பேர் வாங்கினாலும் நம்மளை கூட்டு வந்திருக்கா கிரு கூதிமை, அவனை வையக்கூடாது. நல்ல மனுஷன் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் வந்து தெய்வத்துக்கு சமம். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வாத்தியார் தான் முக்கியம். சரிடா வாத்தியாரே வா. இன்ன வரைக்கும் அவன் 15 பேருக்கு மேல சொல்லி கொடுத்துருக்காருடா. அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். ஆனா 15 பேருக்கு மேல சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டு 15 பேர் இவனை ஊம்ப விட்டு போயிட்டாங்க. நம்மளால ஒரு மானத்தை காப்பாத்தணும்டா. இன்னைக்கு 3 வேளை நம்மளாம் வாத்தியார, இன்னைக்கு 3 வேளை. நீங்களும் அப்படி சூ விட்டுட்டு போக மாட்டீங்களே? நாங்க சூ போட மாட்டேன், பேக் சாட் அடிச்சு விட்டுருவேன். உங்களை நம்பிதான் வாத்தியாரே ஓடுது. மனுஷனுங்க வாத்தியார, இன்னைக்கு 3 வேளை நாங்கெல்லாம் குடும்பத்தோட நல்ல எத்தனை இது சொன்னேன் இல்ல இவனத்தையும் எத்தனை தடவை அவங்க வராலடா போனவங்க. நீங்க 2 தானே எனக்கு வினகாரங்க. எத்தனை சின்ன பையன் அறியாம இருடா லூசு கூதி உனே தானே சொல்லிக்கிட்டீங்க. சின்ன பையன் அறியாம செஞ்சுட்டான். சின்ன பையன் உனக்கு நான் சொல்லி தரேன். வாத்தியாருன்னு அதுக்கு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அந்த பேரை காப்பாற்றணும்டா. நம்மள இந்த ஏசி கார்ல கூட்டு வர்றாரு, அதுக்காக இந்த கண்டாலி மனுக்கு மரியாதை கொடுக்கணும்டா. வாத்தியாரே மரியாதை கொடுக்குறேன், என்னை பார்த்து பழகிக்க. தெரிஞ்சும் தெரியாம அறிஞ்சு அறியாம நாங்கெல்லாம் தெரியாம சின்ன பயலுக்கு அறியாம செஞ்சுட்டோம். நீங்க தான் வாத்தியாரே எங்களையெல்லாம். இந்த ஏத்தா நீ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரையில உனையே வளர்த்து விட்டது. நீ 3 பேர் நாடகத்துக்கு நான் வீட்டுக்கு போங்கடா. என் மானத்தை வந்து கடை எரிக்கிறீல என்ன ப்ரோ? இல்ல வாத்தியார் தெரியும். ஓடா எத்தனைடா? ஒரு அளவு தாண்டா, செருப்பு அடிச்சு போடுறேன் அப்புறம். இல்ல நான் ஊம்பிடுவா. தம்பி கடலை ஆம இங்கே வாவே. உன்னை பாலமேட்டிலேருந்து நான் சொல்லிக் கொடுக்கலன்னா நேரம் நீ சமுசாவுக்கு மாவு உணர்ந்து தெரிவேன். இதெல்லாம் ஓவர் ஆயிட்டீங்கடா. லேஜா அடிச்சா என்னடா கண்டனர் மாதிரி ஜாயினேன். மதிக்க கத்துக்க.
சரியாடா சின்ன கூதிமனே, சோறு வாங்கி போடுறியா? சோறுலாம் உனக்கு ஒரு நாளைக்கு நான் அன்னைக்கெல்லாம் ராத்திரி அன்னைக்குனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல ஊர். ஆனால் உண்மையிலே வெங்கர கிராமத்தார்களை எத்தனை ஆண்டானாலும் மறக்க முடியாது. ஆமா, ஊருக்கு வந்தது அருமையான சாப்பாடு. நாங்களும் ஊர்களுக்கு டெய்லி போகத்தான் செய்கிறோம். சைவம் மட்டும் போடுவாங்க, இல்லைன்னா அசைவம். அது ஒரு கோழி கறிப்புறா இல்லை ஒரு கோழியோட முடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுவாங்கன்னு சொல்லி ஃப்ரை ரைஸோட தின்ட்டு வந்துடுவோம். நம்ம ஊரில் சொல்ல முடியாத அளவுக்கு நாட்டுக்கோழி, பொரிச்ச மீன், குழம்பு மீன், முட்டை, கொட்டை, முட்டை எல்லாம் வச்சு அருமையான சாப்பாடு ஓட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மீன் குழம்பு இவனுக்கெல்லாம் ஏந்தேன் கொஞ்சமாக சோறை வைக்க வேண்டியான குருணி சோறை திண்டு விட்றான். திண்டு விட்டு மேடைக்கு வந்துட்டு ராத்திரி 10 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் 12 தடவை பேண்டு வைக்கிறான். இவனுக்கு குண்டி அளவு தண்ணி உண்டு போயே நான் இழைச்சி போகிறேன். நான் வேண்டாவது 1 லிட்டர் தண்ணி தான்டா. உனக்கு 1.5 டம்மு தேவைப்படுது. 1.5 டம்மு தண்ணியை விட்டு கழுவிட்டு லேசா திருப்பி பார்த்தா இத்தனைக்கான பீ ஒட்டி இருக்க தெரிஞ்சு. நீயும் போக மாட்டேன், என்னைய நக்க விட மாட்டேன். என்னை அப்புறம் எதுக்கு ஆனது கூட்டு வந்தா? என்ன மேடம், வாய்ப்பு கொடுங்க மேடம். நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் இந்த மை செட்டை அலசி வேற மைக்கு மாட்ட முடியுமா? நக்கிட்டேன் ப்ரோ, நீங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அவருக்கு சந்தோஷமாத்தியா இருக்கு. ஆசிட் ஊத்தி கழுவணும். நான் வாயை வச்சது அவருக்கே வச்சது மாதிரி இருக்கு. வாமா 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 வல்ல ஈனா போமா வாமா வாமா வாமா. ஆனந்தராஜ், என்னடா உங்க குருநாதர் கிளம்பவே மாட்டேங்குது? என்னடா கிளம்பவே மாட்டேங்குது? இப்படியே நிக்கிறாரு. இப்படிதான் ஓல்டு மேன் மேடம் ப்ரோ. நீங்க வயசு நீங்க கிழிச்சு தள்ளிடுவீங்க அப்படியே. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்க மட்டும் இளம் வயசு, என்னைய கூட நீங்க எதிர்பார்க்க வேணாம். எங்க சிங்கத்தை பாருங்க. ஆனா உண்மையிலேயே டம் டம் மடு வர வர சரிஞ்சுக்கிட்டே வருது. யாரோ கறந்துருக்காங்க. ஏன் மேடம், நான் உங்களுக்கு நல்லா செய்வேன். அப்படியா? வாய்ப்பு கொடுங்க. ஏமா ஏமாவா பாட்டு பாடுற? பாட்டு தெரியலைன்னா மூடிக்கிட்டு இரு. பெரிய பிறுக்கா வைக்கிறார் சங்கீத சுரவி. பாட்டு தெரியும்டா, முதல்ல தொண்டையை சரி பண்ணுவேன், அப்புறம் தான் அது வாயை மூடு. விளங்காத முட்டை. ஏமா சிங்கனுக்கா சின்ன கிள்ளி சிரிக்கும் பச்சை கிள்ளி ஓடி வந்த மேடையில் ஆட்டமாட. உறுதியா நான் ஜெயிலுக்கு போறது உறுதி. நீங்க எப்படி என்னை கொலைக்காட்சியில் எடுத்து விட்டுருவாங்க. தம்பி லாரி தான் வருதே, நீங்க ஸ்கூட்டி ஓரமா போகணும். என்னப்பா வாய் அது பண்ற? வாயில பல்ல அடிச்சிட்டானா? எறும்புடா, என்னாச்சு? 2 ஒட்டை வாயில வச்சுட்டா. சிங்க நான் சொல்லி கொடுத்துல அந்த பரதநாட்டியம் அதான் அந்த கடல கொல்ல ஓரத்தில படம் பூரா ரெண்டு நிக்க. உன்னாலதான் உட்காந்தா எந்திரிக்க முடியும். உன்னை கார்ல வரும்போது எத்தனை தடவை விளக்க மாத்தி அடிக்கிறது. ஆனா என் தலைவே ஆடுற ஒரே ஆட்டம் அந்த தவக்க ஆட்டுறேன். இந்தா துமுக்கு டமுக்கு. டேய், நான் ஆடுற மாதிரி ஆடுற 2 பேரும் இங்க 2 பாருங்கடா.
பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். என்ன ஊரு சனம் பூரா சிரிக்குது என்ன? ஏய் டவுசரை ஊத்துட்டு போயிட்டாயா? நீனும் கலட்டு வா, ஆயிருந்துட்டு வருவான். அந்த அக்காவை கலட்ட முடியாதா? அந்த பிள்ளை அப்போதே இருந்துட்டு வந்துருச்சு. நான் பின்னாடியே போய் பார்க்குறேன், அந்த கடைசியில சின்ன விட்டையா 2 விட்டை. மதுரைக்குள்ள மத்தியான வேளையில வாசிக்காம எதுக்குலாம் வந்தியா? ஒண்ணுங்க நாங்களும் நானா பொங்கலுக்கு நொண்டி போட்டி அடிக்கிறேன் போடா. கரவக்குடி பக்கத்தில் வெங்கர ஊர் இருக்கு. கரவக்குடி பக்கத்தில் வெங்கர ஊர் இருக்கு. வா, நமக்கு குழந்தை பிறக்க போது அந்த பேபி ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரும். வளகாப்பு நடத்துகிறாங்க. நித்த தண்டி முண்டையா இருக்க போய் அமுக்க வேணாமா? உட்காந்து எந்திரிச்சு பழகும் போது உன்னைய கூட்டிக்கிட்டு என் வண்டியில் வர உட்காந்துற ஒரு சீட்டு ஃபுல்லாக பெரிய அமைச்சர் மாதிரி இப்படி உட்காந்து ஒவ்வொரு மாமா இதுல ஏறி உட்கார்ந்தா இறங்க மாட்டேங்கிறா மாமா. என்னாச்சு? அம்மா பால். அதான் இந்த பிள்ளை முகம் வீங்கி போகும். ஏன் அதே அடி ஒன்று உனக்கு கிடைக்குமா? ஐயோ ரொம்ப வேணாம், ஒரு 1.4 ரூபாய்க்கு செஞ்சு விடுங்க ப்ளீஸ், கெஞ்சுப்பா. ஏலே பாவாடையை உறிஞ்சு விட்டுறாத. எந்த ஊரில் போய் அக்காட்ட போய் கெஞ்சினாங்க. அக்கா அக்கா இலக்காயா இளரசி நல்ல இலகு வடுவது தன்னை நானே. உனக்கு ஆடலைன்னா அதை நீ திணிச்சுக்க. என்னங்க பிள்ளை பரண்டு கிடக்கு. அது என்னது? அது ஆண்டையும் படைக்கும் போது நல்ல விளையாட்டையும் படைச்சான். இடையில கிராஸ்ல போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏலே பாலமேட்டிலேருந்து பாவம் குடும்ப வீட்டுக்கு கொண்டு வராதடா. டேய் பால் பாக்கெட் எதுவும் கூடாது. இது ஆரோக்கியம். இங்கிட்டு அருணா சிட்டான் 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 கரு. பெரிய மந்திரவாதி. அதே உன் மண்டையில தட்டி மந்திரிக்க. எவ்வளவு நேரமா தட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய மந்திரவாதி. ராத்திரி ஆனா மண்டையில தட்டிவான். பகல் சொல்லவே விட மாட்டியா. ஒன்னையும் சொல்ல விட மாட்டியா. சரி நீங்க பண்ணுங்க. பகல்ல வீட்டுல வச்சு தட்டி வந்தேன்னு சொன்னேன். சரி சரி. கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடிய ஒண்ணு பாக்கு புதிய புள்ள. அக்கா அக்கா என் துணியை விடுங்கக்கா. பூரா முட்டனாக்கா வந்து சேர்ந்துருக்காங்க. நிஜமாவே என்னமோ தண்டு பட்டுச்சு என்னன்னு தெரியல. அது வந்து டாட்டாஜி கீர் ராடு.
நீ ஒரு விலங்காப்பாய மக. அதை பிடிக்க நாளைக்கு இதே ஷோவுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அறிவு இருக்கு. அவ அரங்கியா அவளை இல்லை, இதை கொண்டு போய் கலட்டி விட்டு வாடா. நீ வேற வைக்கப்படப்பு மாதிரி. இது என்னடா வைக்கப்படப்பு காத்துல தஞ்சாவூர்ல சாஞ்சது மாதிரி இருக்கு. அதை கொண்டு வரா. வெறா மீன் கிடையாது, இது வந்து ஐரை. இவங்க மீன் வாங்க உட்காந்துருக்காங்கப்பா. தேராடாம் சிறான மதுரையிலே உறார்கள் கொண்டாடும் கோயிலாத்தா. வாயை ஊன்னு சொல்லல, என்ன செஞ்சீங்க வாத்தியாரே? தொக்கெடுக்கிறாரு. உங்க இதை காமிங்க மேடம். எதை? உங்க தொப்புல மறைச்சிருக்கே. அங்கே புகழ் பாடும் எங்க சீரான மதுரையிலே கொண்டாடும் ஒயிலாத்தா. விலை போது ஓசை பிடிச்சி விட்றா. ஏலே, அந்த ஒரு வேலை தான் நான் பார்க்கல. அது எங்கள் ஐயாவுக்கு காலமாட்டை பிடிச்சி விட்டு அதை உள்ளே கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கும் பிடிச்சி விட்ற தம்பி. நான் சென ஓடுறதுக்கு வரல, ஏற்கனவே உங்கள் 2 வருடம் நான் பிரச்சனையில் இருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்தோம்னா நாடகம் தலகாலம் மாறிடும். இது எதுக்கு? இங்கே வா அரி. இப்போத்தான் ஒரு டைலாக் நல்லா பேசியிருக்காரு. 20 ரூபாய்க்கு பேசியிருக்காரு. உங்க பேரு என்னன்னு எனக்கு? என் பேரு சுனிதா. என்ன பேரு? என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் வாலிமை வைங்கய்யா. இதே மாதிரி அதை வைங்கய்யா, நல்லா இருப்பியா ஐயா. உங்களுக்கு நாங்கள் வருஷம் ஃபுல்லாக குனிகிறோம்யா. மாத்திரையை போட்டுக்கிட்டே நீங்க அடிங்கய்யா. வருஷம் புறாம்னா அப்புறம் நரம் தளர்ச்சி வந்துடாதவன் யாரா? அப்போ யூஸ் பண்ணணும் ப்ரோ. இருங்க, இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு செருப்படி இருக்கு. ஊராவட்டு பொண்டாட்டி இந்த அளவு அடிச்சுன்னு நாளைக்கு நாடகத்துக்கு வரலன்னா நீங்கள் தான் பொம்பளை வருஷம் போடணும். அடுத்த பொண்டாட்டி தான்டா ஆளுக்கு முட்டா சாப்பிட்டு காலையில் அனுப்பிவிட்ரும்டா. எது அடுத்த பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டிட்டு என்ன செய்யுது? வீட்டுக்கு போகையில் குளிக்க ஊற்றி அனுப்பிவிட்றேன். இப்படி ஒரு முறை கட்டவனே எங்கனையும் பார்க்க முடியாது. என்ன கையை விட்டா வீசு. கடைசி வரைக்கும் இந்த பீரோவில் திறக்கவே இல்லைங்க. இவன் இப்படியே இருக்காங்க. கட்டி வந்து பெரியாஜிபத்தில் ஆப்ரேஷன் பண்ண போன ஆள் மாதிரி. உங்கள் பேர் அரிதரன். நான் செல்லம்மா அருன்னு கூப்பிடுவான். அவன் அருன்னு கூப்பிட்டா நான் உன்னை சொருன்னு கூப்பிடுவேன். சொர் அரிதரணி. நான் பிடிச்சிருக்கிறது என்ன கைடா? அதுதான் குண்டி எழுவுற கையா. இடது கை ராஸ்கல். வந்துட்டார் தஞ்சாவூர் கபடி கேப்டன். இது டாட்டாஜி ஆரன். இது பிரைவேட் பஸ். காலிபுலியா. அதை பார்த்தா இளவட்டத்துக்குள்ள எச்சி ஊறும். கடைசி வரைக்கும் உனக்கு சட்டையே கிடையாதுடா. இன்னைக்கு எப்படி நைட்டியை போட்டு வந்துட்டேன் மாமா. இரு, இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மஞ்சள் பண்ணி எப்படின்னு கெடுத்து விட்டுருவான்டா. இருடா, அது வந்து அண்ணி. இருடா சு அமைதியா இருக்கணும்னு சொன்னேன். சும்மா இருக்க சொன்னியா? அரிதர் அண்ணி. கரமக்குடி பத்தியா எவ்வளோ எச்சி பத்தி நீ பப்புளு பாவம்ன்றல. அவன் ஒன்னே பிரட்டி அடிக்கிறான் பாரு. ஐயா, இந்த வண்டி எங்கே வருது? கரம்பக்குடியா? கரம்பக்குடி. இது பட்டுக்கோட்டை வரவன். எத்தனை பேத்துக்கு தொப்புள் பார்த்துருப்ப. இங்க பத்தியா கொட்டை உன்ற கம்பு குழி. திருச்செந்தூர் 4 கிணறு. ஏலை சும்மாறா. அரிதரணி, இந்த அங்கிள் உனக்கு பிடிச்சிருக்காடா?
அவனை பிடிச்சிருக்கா? அப்ப நீ நீ என்னைய காதல் பண்றேன்னு சொன்னது பொய்யா? ஹரி ஹரி, எனக்கு ஒரு தடவை சொரி. அந்த மலுமட்ட பயல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியா? இல்ல மாமா, அவன் போய் சொல்றேன் பீத்த பையன். உனக்காக நான் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரைடு வந்தாலும் உன் வீடு கட்ட மண் அடிப்பேன். அவன் மண் அடிச்சானா, நான் அந்த மண்ணில் உடக்க போட்டு உனைய பேக்கில் அடிப்பேன். கொண்டுட்டானே நம்மால். ஐயா கடைசி வரைக்கும் இருக்கே இந்த தூணு கல். இந்த சிலை ஆவணி 15ஆம் தேதி திறப்புலாம். மடுவை பிடிக்காத மயிர்மேனே, பிடிச்சி காலையில் போய் பிதுக்கு மருந்து போட்டு விட சொல்கிறேன். நான் தான் வச்சிருக்கல, கேட்க வேண்டியதானே. ஹலோ ஹரி, கோயிந்தா. சாமி வந்துருச்சு, நான் சொன்னேன்ல அவனுக்கு ஹரி கோயிந்தானா சாமி வந்துடும். பிள்ளையார் எந்த காலத்துல அப்படி ஆடிச்சு தம்பி? எந்த ஊர்ல ஆடும் போது மடுவை பிடிச்சி தருவேனாங்க. ஆனா ஹரி நீ ஆடி இருந்தீன்னா அதே நிலைமை தான். நீ ஆடவே கூடாது. நீ ஆடக்கூடாது, ஆடுனா ஹரிதரணி, இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி சடக்குன்னு தாலி கட்டி படக்குன்னு எங்கே கொண்டு பண்ணி வைக்க? பட்டுக்கோட்டை சுடுகாட்டு கொண்டு வா. ஏன் அங்கேது போச்சுற? 4 குத்துலேயே குன்னிருவா, தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனா புருஷன் இருந்தானே அவன் நிலைமை இல்லப்போ. வீட்டில் இருக்காங்களே அவங்களாம் யூடியூப். ஆனா இப்படி ஒரு உதுத்த அப்பே மகளை பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்க தங்கச்சியா? என் மகாளியா? மகளா? அப்ப நீங்க எனக்கு சித்தி வேணும், சித்தப்பா வேணும், நீ என் மயன்பா. அப்பா 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 மயனே, நானும் உங்களுக்கு மகன், இதுவும் உங்களுக்கு மக. தங்கச்சிய யாருக்கும் கட்டி கொடுக்க வேணாம்ப்பா. ஏப்பா? நானே பேக் ஷாட் அடிச்சுக்கிறேன்ப்பா. நீ எனக்கு மக வேணும் மச்சான். மச்சான், உங்களால் விவசாய வேலையோ வண்டியோ எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்னா குனிஞ்சா நீங்கள் நிமிர முடியாது மச்சான். என் மகளை நீ கல்யாணம் பண்ணி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்தாவது காப்பாற்றிருங்க மச்சான். பிச்சை ஓட்டா கூட எவனை அள்ளிட்டு போனால் ஓட முடியாது மச்சான். வெதர் நட்டு வா, உன் டைலாக்கில் மண்ணு விழுக. அம்மா, இவர் தான் உன் வீட்டுக்காரு. அவன் அரடா. டேய், உனக்கு தங்கச்சி வேணும் என்ன பண்ணுறேன் மச்சான்? அரடா மச்சான், என் தங்கச்சி மெதுவா, ஏற்கனவே முள்ளு குத்துனாலே வலிக்கும். அப்படி நாங்கள் பிள்ளைய வளர்த்துருக்கோம். ஆனால் ஆண்டையும் படைப்புல என் தங்கச்சிக்கு இந்த தண்டி குண்டி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கறேன். உள்ள சட்டி ஓடலையாப்பா, மெதுக்கு மெதுக்குன்னு புதுங்குது என்ன? மைஜெட்ல சவுண்ட் வருதா? நான் ஏறப்பிள்ளையா நினைச்சேங்கய்யா. உண்மைதானா? ஐ லவ் யூ மச்சான் ஹரிதரணி. நீங்க 2 பேரும் தான் புலங்கணும். நீ தங்கச்சி தொடக்கூடாது, எனக்கு மக. ஆள் பார்க்கறதுக்காக வச்சுக்கிடுவாங்களா? ஆள் பார்க்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே உனக்கு தூரத்து பார்வை. எப்படி தெரியுமா காதல்? நைவா சொல்லவா? கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, கூட்டம் பூரா ஒரு மாறி கிளம்புதம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே. டூவீலர்ல வந்தவங்க இரவு நேரம் நீங்க தான் பார்த்து நீங்க மெதுவா போகணும். அடுத்து வந்து சேரணும். உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணுது, உன் விரல் பட்டதும் என்னமோ பண்ணுது. சூடே
மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான் கண்ணுல பால ஊத்து வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா ஏலே நான் இங்க முக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் நீங்க மிளகாத்தூள் ஓட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களே ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிய ஏய் கிறுக்கழுத இங்க வா அப்பாவை மாமா வாங்கிட்டியா இந்த கடல் ஆமையை சொல்லி வை உள்ள வந்து அறுவலத்து வெட்டிய ஒரு மடுவுலே ஊத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடியாத்தா மனஜுகம் பாடுது சாத்துங்குடி சரடத்து ஏச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுதாகத்தான் பக்கம் மாறும் அந்தி பொழுதாகத்தான் ஒன்ன தீபாவளிக்கு ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உதுத்த வயல்களா உன்னை ஒரு பெண்ணுன்னு மரியாதை கொடுக்குறேன் உள்ள வந்தானோ குறும்பி எடுத்துக்கிட்டு அறையுவேன் மகன் வாக்க மாட்டேன் மழுங்க பய உள்ள எதுல விட்டேன் எதுல போய் விட்டேன் வாயில விட்டிய ஆணி 3 வாங்க போய் வீட்டுக்கு ஊத்து கூலி முத்தெடுத்து ஒருத்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடியாத்தா மனஞ்சுகம் பாடுது ஜது குடி சரடத்து ஏச்சு வச்சு அவங்க அத்திலி புத்திலி விளையாடுற அளவுக்கு வந்துட்டாங்க நான் போய் தஞ்சாவூர்ல கடை வந்தோம்னா விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவா உங்க பிள்ளைகளுக்கு இது ஒண்ணுதான்டா செய்யல இருங்கடா சூடீரும் மெதுவாகத்தான் சுகீடீரும் பொதுவாகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா என்னடா அது கடல் பாய்ச்சி சர்க்கஸ் மாதிரி என்ன கடாயை உரிக்க போறீங்களா தம்பி போங்க தம்பி நீங்கெல்லாம் படுத்தா எந்திரிக்க 1/2 மணி நேரம் ஆகும் அதை விரிச்சு அவர் உள்ள வச்சு விடுங்க கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கள்ளுச்சல நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தாமலை பாய்ச்சி வந்து வச்சு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் ராதா போனக்காகத்தான் இந்த அரிதரணி ரூபனுக்காகத்தான் கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டுவ மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே லால லலா 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 ஏ லலா 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 இந்தா உப்பு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி நீங்க காலையில அன்பாலயத்தை வந்து பாலமேடு பசியாரி போறது நல்லது உங்க அப்பா அம்மா என்கிட்ட என்னடா சொல்லி கொடுத்தாங்க கலையை மட்டும் சொல்லி கொடுக்க சொன்னா கொலையை வளர்த்தாடிக்கிட்டு இருக்கிய நீங்க என்ன செய்றீங்களோ அதை சேர்த்துனாங்க உள்ள வாங்க பெருசா செய்றேன் சரி உன் உங்களோட காதலை காதல் சொல் என்னோட காதலை எடுத்து சொல்லட்டுமா சொல்லுங்க மருத காதோரம் லூலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மெயிலாக்கு என்ன பின்னுதையா